ஃப்ரெண்ட்ஸ், ஆஹா கல்யாணம் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். இப்போ மகா ஐஸ்வர்யா இந்த மாதிரி இருக்காங்களேன்னு சொல்லி ரொம்ப பதட்டமாக அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ கோடீஸ்வரி, ஐஸ்வர்யா அப்பா, இந்த பக்கத்து பார்த்தா சித்ரா, எல்லாரும் வந்து யாருக்கு ஃபோன் பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்கும்போது இப்போ விஜய்க்கு ஃபோன் பண்ண சொல்கிறாங்க. அவங்க வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே அடுத்து பார்த்தா ஹாஸ்பிட்டல் சீன் தான் காட்டுறாங்க. இன்றைக்கான எபிசோட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கெல்லாம் தெரியும், ஆஹா கல்யாணம் சீரியல் வந்து முடிக்க போகிறாங்க பிக் பாஸ் வரதுனால அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். அதனால் என்னமோ தெரில, இன்றைக்கெல்லாம் காசுக்கு மேலே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்றைக்கான எபிசோட் பார்த்தோம்னா ஒரு மாதிரியாக போணுச்சு எமோஷனலாக அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்னா வழக்கம் போல் நடக்கிறது தான். அவங்களோட பேரண்ட்ஸ் யாருங்கிறது அவங்க வந்து கையெழுத்து போடணும், அவங்களோட ஹஸ்பண்ட் வரணும், காசு கட்டணும், அப்போ தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத லாஜிக்கெலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் பதறி துடிச்சு போகிறாங்க, கோடீஸ்வரி, மகா எல்லாரும். அந்த நேரத்தில் தான் செம மாசாக பார்த்தோம் அப்படின்னாக்கா சூர்யா வராரு. இப்போ அந்த அவங்களோட ஹஸ்பண்டோட அம்மா நான் தான் சொல்லி சித்ராவும் ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. இப்போ சூர்யா வந்து அவர் யார் என்னங்கிறதெல்லாம் சொல்லிட்டு பணம் கட்டுறங்கிற விபரத்தை சொன்னது மட்டும் இல்லாமல் நான் போய் கௌதமை கூப்பிட்டு வரேன்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தா ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. இப்போ சூர்யா வந்து அவங்களோட அந்த பழைய வீட்டுக்கு போகிறாரு. அங்கே இருக்க அந்த செக்யூரிட்டி இருப்பாங்களா எல்லாத்தையும் அடித்து போட்டு கௌதமை தேடும்போது கௌதம் போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. வந்ததுமே சொல்லுங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சூர்யா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போ கௌதம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்து வெளியில் வந்து மறுபடியும் அவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு மறுபடியும் வேகமாக வந்து ஏர்போர்ட் கிளம்பிடுறாரு. இங்கே மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இங்கே மகா வந்து ஐஸ்வர்யாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கோடீஸ்வரிட்டையும் சித்ராட்டையும் சொல்லி ரொம்பவுமே கத்தி அழுது புலம்புறாங்க. இப்போ டாக்டரை பார்த்து ரொம்ப எமோஷனலாக எல்லாரும் பேசுகிறாங்க. இப்போ டாக்டர் வந்து மறுபடியும் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்க வந்து எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ஐஸ்வர்யா வந்து ரொம்ப ஆபத்தான சூழ்நிலையில் தான் இருக்காங்க, எங்களுக்கே ஒன்றுமே புரியல அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறையா கதைலாம் சொல்கிறாங்க. கம்பி கட்ட கதைலாம் வந்து கேட்கறதுக்கு வேணால் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தோம்னா கௌதம் இடையில காட்டுறாங்க. கௌதம் வந்து ரொம்ப வேகமாக பார்த்தோம்னா அங்கே அது ஏர்போர்ட்டுக்கு போயிட்டுருக்காரு. அங்கே எல்லாம் ரெடியாக வச்சுருக்கேன், வந்துடுறேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இங்கே பார்த்தோம் அப்படின்னா நர்ஸு வந்து இன்னும் அவங்க வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ கௌதம் ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருக்காருல, பின்னாடி பார்த்தோம்னா சூர்யா பைக்கில் திறந்து போகிறாரு. பைக்கில் பார்த்ததுமே வந்து கீழெல்லாம் தள்ளி விட்டு கௌதம் வந்து சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ரொம்ப அழுதுகிட்டு இருக்கும்போது நர்ஸு மறுபடியும் வெளியில் வந்து இப்போ நாங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணியிருக்கோம், இருந்தாலும் குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுக்கணும், அதுக்குண்டான ஏற்பாடு ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது கேட்டு சித்ரா, கோடீஸ்வரி, மகா எல்லாரும் அப்படி ரொம்ப அதிர்ச்சியாக எமோஷனலாக அழுகுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.